ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊரெல்லாம் சுற்றிட்டு ஆஃபீஸ் வந்தால் நம்ம தாங்க இன்றைக்கினா நான் நிம்மதியாக வீட்டுக்கு போகிறேன்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே வீட்டுக்கு போகலான்னு திரும்புவானே. பார்த்தா அந்த 4 பேரும் வந்து சைலண்ட்டாக நின்றுட்டு இருப்பாங்க. டேய், யாரா நீங்கள்லாம் வந்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க, ஒரு எக்ஸ்கியூஸ் மீன்லாம் கூட கேட்க தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான். உடனே அவங்களும் வந்து நாங்கள்லாம் மனுஷங்க அப்படின்னு சொன்னோம். நீ மனுஷங்கன்னு தெரியுது, யாரா நீ அப்படின்னு கேட்டால் நாங்கள் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமேலாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் 4 பேருன்னு எனக்கும் தெரியுது, மனுஷங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்கள் யாரா எதுக்குடா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கானே. உங்களெல்லாம் நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஒரு மிஷினை பற்றி தெரியணும், அது இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், ஸோ நாங்கள் தேடிட்டு மட்டும் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு இவங்ககிட்ட எதுவுமே கேட்காம அவங்க பாட்டு அந்த மோர் தேன் மிஷன் ஆஃபீஸை வந்து அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க தேடிக்கிட்டு. அவன் அந்த ஒருத்தன் மட்டும் வந்து இவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். டேய், நீங்கள் என்ன பர்பஸ்க்கடா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானே. அவரும் வந்து நீங்கள் எதுவும் பதறாதீங்க, நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, நாங்கள் இங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் நகட்ஸ் விற்கிறவங்க, கவலைப்படாதீங்க, அவங்ககிட்ட நாங்கள் சிக்கன் நகட்ஸ்லாம் ஒன்றும் விற்க வரல, நாங்கள் இங்கே ஒரு மிஷினை தேடி தான் வந்தோம், அது பர்பிள் கலரில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டோன்னே. சரி அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அந்த மிஷின் ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது, ஸோ அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் அந்த மிஷினை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, பார்த்துருக்கேன், இதுதான் அந்த மிஷினான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுவான். காமிச்ச உடனே ஆமாம் இந்த மிஷின் நான் பார்த்துருக்கேன், இது இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். சரி இப்போ எங்கே அந்த மிஷின் அப்படின்னு கேட்டோடனே, இல்லை அந்த மிஷினை வந்து திருடிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் அந்த திருடிட்டு போனவங்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக பொங்குறான். அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஒருத்தனும் அந்த டேபிள் மேலே சாய் எழுதி வச்ச நோட்டை வந்து எடுத்துடுறான். எடுத்துகிட்டு இந்த அட்ரஸில் தான் அவர் இருக்கார், இவங்ககிட்ட இதுக்கு மேலே பேசி எந்த ஒரு யூஸும் இல்லை, வா நம்ம அந்த ஓனரை தேடி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தேங்க்ஸ் படி, உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, நான் இங்கேருந்து கிளம்புறோம், ஸோ ஹேவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு விஷ் பண்ணிட்டு அவன் பாட்டு வெளில போயிடுறான். வெளில போயிட்டு 4 பேரும் உட்காந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்களே. டாங் அதை பார்த்துருவான். பார்த்துட்டு, டேய் நீங்கள் இன்னும் போலியாடா, இங்கே தான் இருக்கீங்களா, என்னடா வேணும் உங்களுக்கு, ஏன்டா இப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, பாடி சோடாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறான். இவங்களா ஐயோ எதுவும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மோர் தென் மிஷன் ஓனர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருக்கார், நல்லவராக தான் தெரிகிறாரு, பட் ஆனால் அந்த ஆப்போசிட் கேங்கை மிஷினை தூக்கிட்டு போனாங்களே அவங்க எப்படின்னு தெரியல, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நெகோஷியேட் பண்ணுவோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னா வேணா நம்ம அப்படியே மிரட்டுற மாதிரி மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். உடனே ஒருத்தனை வந்து ஒரு வேளை அவங்க கொடுக்காம இன்னும் இந்த மிஷினை வச்சு அவங்க சொதப்பு மேலே சொதப்பிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, நம்மளால் அவங்கள கொல்ல முடியாது, நம்ம மிரட்டுவோம், நெகோஷியேட் பண்ணுவோம், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணி கோவை காட்டுறாங்க. கோவா ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த தண்டரை பார்த்துட்டு, தண்டர் உன்னை அந்த கொசு பேட்டை வச்சு போட்டு பொலன்னு பொழந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட்லேயே ஒரு ஸ்கெட்சு போட்டுனே இருப்பானே. அது வேறு அந்த தண்டருக்கு வந்து சென்ஸ் ஆகிட்டு உடனே அது அப்படியே பறந்து இவன் கிட்ட வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமே. உடனே அதுக்கிட்ட இருந்த அந்த லேசர் பீமை வச்சு இவனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஷூட் பண்ண உடனே நம்ம கோவா துடிக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு சாய் நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, யாருன்னு எனக்கு தெரியாது, நம்ம சைடு வராத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக அவர் அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பார். ஸோ டக்குன்னு பார்த்தா அங்கே கிறிஸ்டோஃபர் வந்துடுறான். கிறிஸ்டோஃபர் வந்துட்டு, என்ன நல்லா வாங்கினியா, தேவைதாண்டா இது உனக்கு, கையை காலை வச்சுன்னு சும்மா இருந்தா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கோவம் வந்து, டேய் நீ தானே ஷூட் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிறிஸ்டோஃபரும் வந்து, நான்லாம் ஒன்றும் சொல்லலை, நீ ஏதாவது பிளான் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு சென்ஸ் இருக்குது, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை சென்ஸ் பண்ணி ஆபத்துன்னு தெரிஞ்சால் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ரொம்ப நேரமாக டயர்டாக இருப்பீங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து வைப்பானே. 2 பேரும் ஏதோ சோத்துக்கு செத்தா மாதிரி மாற்றி எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. கிறிஸ்டோஃபர் பாப்பான் ஒரு பாயிண்டில் வந்து டென்ஷன் ஆகிட்டு, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, குழந்த மாதிரி கேவலமாக அடிச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போய் ஓரமாக உட்காந்துருவான். ஸோ சாயும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பார். என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, ஏன் சின்ன பசங்களாம் சிரிக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே நக்கலாக பதில் சொல்லிட்டே இருப்பான். சரி ஓகே, உன் ஃபேமிலி கதை ஏதோ ஒன்று இருக்காமே, அந்த கதையை கொஞ்சம் அவுத்து விட, போர் அடிக்குது, சாப்பிடும்போது கதை கேட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோடனே, அது ஒன்றும் கதைலாம் கிடையாது, அது நடந்த உண்மைன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் பண்ணுறான், முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி அவன் சொல்கிறது என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஜேசான் டைனஸ்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ வந்து அங்கே இருக்கிற மற்ற மதத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த கிங் என்ன பண்ணியிருக்காரு, எல்லோரும் முன்னாடியும் ஊர் முன்னாடி உட்கார
வச்சு அப்படியே கழுத்தை வெட்டி அவங்கள சாவடிச்சிருக்காரு. ஸோ சாகடிச்சுட்டு மீதி இருக்கிறவங்களெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட அடிமைகளாகவும் அதில் இருக்க பெண்களெல்லாம் வந்து கவர்மெண்ட் அடிமையாகவும் வச்சுருக்காரு. சில பேரை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி அந்த தலைவனோட பையனை வந்து அவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்றதுனால அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட்லேயே வச்சுருக்கான். ஸோ அந்த பையனும் வந்து பல வருஷமாக வந்து அந்த வீட்லேயே அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட்லேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி தான் ஒரு நாள் என்ன ஆகுது, அவனுக்கு சர்வ் பண்ணுற அந்த சர்வன்ட் வந்து சார் உங்களுக்கு வந்து நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே, நீ சாப்பாடு கொண்டு வர வேணாம், நானே எனக்கு சமைச்சுக்கிறேன் அப்படின்னு இவனும் சொல்கிறான். இவன் சொன்ன உடனே அதுக்கு அந்த சர்வன்ட்டும் வந்து இல்லை வேணாம் சார், ஏன் நானே பண்ணுறேன், நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு சொன்னோடனே, எல்லாருமே ஒன்று தான், ஈவன் அந்த கிங்கும் வந்து நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொன்னோன்னே, இது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அதுக்கப்புறம் கிங் உங்களை போட்டுருவார் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தின உடனே இவன் அப்படியே விறகு வெட்ட ஆரம்பிச்சிருவான். வெட்ட தெரியாமல் உடனே இன்னொரு ஒரு சர்வன்ட் வந்துடுவான். அவன் வந்துட்டு இதெல்லாம் என்னோடய வேலை, நீங்கள் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இதில் என்ன இருக்குது, நானும் கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல, எவ்வளோ நேரம் தான் நானும் சும்மாவே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் வேணால் இந்த மாதிரி கஷ்டமான வேலைலாம் பார்க்காதீங்க, எல்லாராலாம் இதெல்லாம் பண்ணிட முடியாது, உங்களுக்கு வேணும்னா ஈஸியான ஒரு வேலை தரேன், போய் வேணால் அந்த விறகு கேட்டெல்லாம் வேணால் பொறுக்கிடுவாங்க காட்டுக்குள்ளே இருந்து, உங்களால் முடியுமா அது, நீங்கள் எதுவும் டயர்டாக மாட்டீங்க, இல்லை கஷ்டமாலாம் உங்களுக்கு ஒன்றும் இருக்காதுன்னா நீங்கள் வேணால் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, ஓகே அட்லீஸ்ட் இந்த வேலைனா எனக்கு கொடுத்து நான் அப்போ எப்படி போய் எடுத்துகிட்டு வரேன், எனக்கான விறகை நானே பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காட்டுக்குள்ளே போயிடுவார். விறகு பொறுக்கிட்டு வரும்போது ஏதோ ஒரு பர்பிள் கலரில் ஒரு லைட்டு வரும். இவரும் அதை பார்த்துட்டு என்னடா லைட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்ப்பார். வானத்துலேருந்து 4 ஏலியன்ஸ் அப்படியே கீழே பர்பிள் கலரில் அப்படியே இறங்கி வரும். கூட அந்த 2 மிஷினும் வேறு வரும். இதை பார்த்துட்டு என்னடா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே ஒளிஞ்சிருந்து அது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்தா அந்த மிஷினுக்குள்ளே ஒரு ஏலியன் போயிட்டு அந்த ஊரில் இருக்க ஒருத்தனோட உருவத்தை அப்படியே அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குமே. பார்த்த உடனே அந்த உருவமாகவே அந்த மனுஷனாகவே அப்படியே மாறி வெளில வரும். இதை பார்த்தோன்னே என்னடா நடக்குதுங்க, பயங்கர மேஜிக்காக இருக்குது, இது என்ன மர்மமாக இல்லை பேயா பூதமாக இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதை வேறு அந்த சர்வன்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு இது தாண்டா உலகம், இந்த மாதிரிலாம் இன்றைக்கி நடந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் சொல்கிறாரு. அதுக்கு அந்த சர்வன்ட்ஸும் வந்து ஒன்றுமே புரியாமல் தலையை சொரிஞ்சிட்டு இருப்பானுங்களே. இவரும் வந்து இந்த நாடு வந்து ரொம்ப சின்னது, இதுக்கு வெளியே நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே, இந்த ஊரை விட்டு நாங்கள் எங்கேயுமே வெளியே போனதே கிடையாது இந்த 30 வருஷத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவரும் வந்து வெளியே ரொம்ப பெரிய மகாராஜாலாம் இருக்காங்க, நிறைய நாடுகள்லாம் இருக்குது, கணக்கில் அடங்காத பல நாடுகள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது, நீங்களாம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணதே கிடையாதுல்ல, இந்த நாட்டை மாற்றணும், இந்த உலகத்தை மாற்றணும்னா நம்ம ஃபஸ்ட்டு மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதில் அக்ரிமெண்ட்டில் கை நாட்டெலாம் வைக்கிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் அந்த ராணியை காட்டுறாங்க, அந்த நாட்டு ராணியை. அவங்க புருஷனை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்களே, அவன் சரியான சோம்பேறியாக இருப்பான் போல், எதுக்கும் உதவாதவன், எப்போ பார்த்தாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளேயே படுத்து தூங்கிட்டே இருக்கான். ஸோ இவங்களும் வந்து நீங்கள் தான் எங்கேயும் போலியே, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கு இந்த மாதிரி தூங்குறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அதுக்கு ராணியும் வந்து சரி ஓகே உங்களுக்கு போர் அடிச்சுன்னா எதாவது மியூசிக் கேட்கலாம், இல்லைனா என் கூட வந்து நம்ம ரூமில் இருக்கலாம்ல, ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. பார்த்தா அவங்க சர்வன்ட் வந்து ராணி நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, மகாராஜாவோட அப்பா இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாய் தவறி மிஸ்ஸுன்னு சொல்லிடுவா. எது நான் கல்யாணம் ஆகி எனக்கு இன்னும் குழந்தை தான் இல்லை, அதுக்குன்னு என்னை மிஸ்ஸுன்னு சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்செல்லாம் மிரட்டிகிட்டு இருப்பாளே. ஐயோ ராணி உங்களை இன்சல்ட் பண்ணணும், நான் இப்படி சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் மிஸ்ஸுன்னு சொல்லுவாள். மிஸ்ஸுன்னு என்னையாடி திருப்பி சொல்கிறேன், எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். டென்ஷன் ஆகின உடனே இருடி உனக்கு ஒரு ஸ்மாக் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மிதிக்க பார்க்குமே, பார்த்தா அது தொபக்கட்டின்னு கீழே விழுந்துடும். இதெல்லாம் பார்த்து அவன் வேறு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் ஒரு நாள் தூங்கும் போது இவனை அப்படியே கடத்திட்டு கொண்டு வந்துடுவாங்க இந்த 3 பேரும், அந்த 2 சர்வன்ட்டும் இந்த ஜேசனை கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் உருவத்துக்கு நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மிஷின்குள்ளே போயிட்டு இவனை அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே அவன் உருவத்துக்கு மாறிடுவான். அந்த 2 சர்வன்ட்ஸுக்கும் ஒன்றுமே புரியாது, என்னது இது இவர் சொல்கிறதுலாம் உண்மைதான் போலியே, அப்படியே அச்சு அசல் ஒத்துற மாதிரி உணர்வுத்தர் இருக்கார், இதெல்லாம் உண்மைதான் போல், இவர் கண்டிப்பாக இந்த உலகத்தை மாற்றிடுவார், நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் நம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ப ஆரம்பித்தவொடனே சரி ஓகே இப்போ இவனை வந்து அந்த மிஷின்குள்ளே போடு, இவன் வேறு ஒருத்தனாக மாறிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சர்வன்ட்ஸும் வந்து உங்களை நாங்கள் எதுவும் காயப்படுத்த மாட்டோம், நீங்கள் எங்களை நம்பி வரலாம், உங்களை ஜஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வேறு ஒரு உருவமாக மாற்றி வைக்க போகிறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ இவன் வந்து நானாக மாறிட்டானா அப்போ நான் யாராக மாறுறது, எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, நான் கண்டிப்பாக மாறுறேன், எனக்கு இது
பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஜாலியாக போய் அந்த மிஷின்குள்ளே போயிடுவான். மிஷின்குள்ளே போனவொடனே சரி ஓகே இன்னொரு ஒரு உருவம் வேணுமேன்னு சொல்லிட்டு டயக்ராம் மாரி ஒன்று இருக்குது. அதை அப்படியே திறந்து காட்டுறானே. பட்டுன்னு பார்த்தா அந்த ஜேசன் என்ன பண்ணுறான், கல்லை தூக்கி எதிர வச்சிடுறான். இவன் அந்த ஃபோட்டோ பார்க்குறது பதில் கல்லை பார்த்துடுறான். கல்லை பார்த்தோன்னே அந்த மிஷினும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஜென்ரேட் ஆன உடனே இவன் அப்படியே கல்லாக மாறிடுறான் இவன் கடைசியாக பார்த்ததுனால. சர்வன்ட்ஸ்லாம் வந்து ஐயோ சார் இவன் கல்லா மாறிட்டான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே அவன் ஆமாம் அவனால் இப்போ நீ எந்த யூஸும் கிடையாது, அதனால தான் அவனை கல்லா மாற்றிட்டேன் நான், நீங்களும் ரொம்ப கேள்விலாம் கேட்காதீங்க என்ன, மரியாதையாக நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் இருங்க இதுக்கப்புறம் உங்களால் எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, அதனால் உங்களை உயிரோட வைக்கிறது இனி யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கரெக்டாக அவன் ஆளுங்களும் வந்துடுவாங்க. ஆளுங்களும் வந்து இவன் என்னை கடத்திட்டான், ஸோ இவங்க 2 பேரையும் அப்படியே அடித்து சாவடிச்சுட்டு அந்த மிஷினையும் தூக்கி ஆற்றுல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அரண்மனைக்கு போயிடுவான். ஐயோ இதுக்கப்புறம் இது முன்னாடி வராதவர் இப்போ வந்திருக்காரு அரண்மனைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து இது யாருன்னே தெரியாமல் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே வா நம்ம ரூமுக்கு போகலாம், இனி நம்ம ரூம்லேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கும் வந்து பயங்கர ஷாக் ஆகிடும். அவளோட சர்வன்ட்டும் வந்து ஆமாம் சாருக்கு என்ன ஏதாவது தலையில் அடிபட்டுச்சா என்ன அப்படின்னு கேட்ட உடனே இல்லை ஒரு மனசு மாறதுக்குள்ளே நான் ரூமுக்கு போயிடுறேன், நீ டீ காஃபின்னு எந்த ஒரு பிரேக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, முடிஞ்சால் எங்களை உள்ளே வச்சு வெளில கதவு சாத்திடுவேன், நானாக தட்டுற வரைக்கும் நீயா திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே போயிடறா. இவளும் வந்து சரி ஓகே ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடறா. இவனா பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறான். ராஜா வேறு ஆகிட்டான்னா வெறும் போதை கேர்ள்ஸுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நாட்டு ஆள்றானோ இல்லையோ மக்கள் எப்படி போகிறாங்க அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இவன் பாட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டு சரின்னு போயிட்டு பல்லாக்கில் உட்காந்து சரி அரண்மனைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புவானே. பார்த்தா 4 பேரும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னா அந்த பர்பிள் மான்ஸ்டர்ஸ் தான், அந்த ஏலியன்ஸ் தான். ஸோ அவங்களும் வந்து எங்கே அந்த மிஷினு கேட்டோன்னே இவன் எக்ரி குட் அப்படியே ஓடுவானே, இவனை அப்படியே சுற்று போட்டுருவாங்க. சுற்று போட்டுட்டு மரியாதையாக அந்த மிஷின் எங்கே இருக்குன்னு சொல்லு, இல்லைனா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிப்பாங்க. டேய் நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்ககிட்டலாம் நான் சாவன்னு சொல்லிட்டு நினச்சிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே திமிராக பேச ஆரம்பிச்சிருவான். அந்த மிஷின் இப்போ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் தூக்கி நான் ஆற்றுல போட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். மிரட்டின உடனே ஏலியன்ஸும் பயங்கரமாக பயந்துடுது. என்னது ஆற்றுல தூக்கி போட்டியா, அதை எங்களால் கண்டுபிடிக்க முடியாதா, கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொல்லாமல் அவங்க பாட்டுன்னு அப்படியே போயிடுவாங்க. என்னடா என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களா என்ன, நீங்கள் பாட்டுன்னு அப்படியே அமைதியாக கேட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு அம்பை எடுத்து அவன் மேலே விடுவானே. அவன் சாகாமல் அப்படியே நின்றுட்டு இருப்பான். பார்த்தா இன்னொரு ஏலியன் அதை பிடுங்கி போட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட்டு சிரிச்சிட்டு மட்டும் அப்படியே கம்முன்னு போயிடுவாங்க. டேய் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே டயலாக்லாம் பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து அவங்க அப்படியே காரில் உட்காந்து ரீகால் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளை அவங்களால கொல்ல முடியாது, ஜஸ்ட் அவங்கள மிரட்ட வேண்டாம் மிரட்ட முடியும், ஆனால் இந்த மேப் இங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்களே. திடீர்னு பார்த்தா ஒரு மின்னல் வந்து அடிக்கும். அந்த மின்னல் வெளிச்சத்தில் அங்கே ஒரு கராஜ் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். பார்த்தா அங்கே ஏதோ ஒரு ஆராய்ச்சி நடக்குதுன்னு தெரியும். அதுலேருந்து ஒரு வேவ்ஸ் எல்லாம் வந்து இவங்க மேலே அடிக்குமே. அப்போ தான் இவங்களுக்கு ஃபீலே ஆகும் அந்த மிஷின் அங்கே இருக்குது, நம்ம அது கிட்ட போயிட்டு அந்த மிஷினை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் நின்றுக்கிட்டு அப்படியே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். கிறிஸ்டோஃபரும் வந்து ஆமாம் அவங்க ஆராய்ச்சியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் டன் போல், ஏதாவது ரிசல்ட் கிடச்சிதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனும் வந்து பயங்கர ஒரு சைக்கோ சயின்டிஸ்ட்டாக மாறிட்டு இருக்கான். மாறிட்டு இந்த உலகம் எல்லாம் தப்பாக போயிட்டுருக்கு, இந்த மனுஷங்க கேவலமாக இந்த உலகத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க, ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த மிஷினோட ஓனர்ஸை வந்து நான் சிக்னல் கொடுத்து கூப்பிட்றேன், அவங்களாம் இங்கே வந்துடுவாங்க, அவங்க வந்த உடனே இந்த மிஷினை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த உலகத்தையும் அவங்க காலுக்கு இல்லை சரண்டர் பண்ணிவிட்டு நம்மளும் முட்டி போட்டு அவங்களுக்கு அடிமையாக மாறிடலாம், அவங்க இந்த உலகத்தை காப்பாற்றுறோம், இந்த மனுஷங்க இந்த உலகத்தை அழிக்க மட்டும்தான் அழிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே கிறிஸ்டோஃபரும் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ இது ஒர்க் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஏதோ ஒரு தடவை 2 தடவை ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அது போதும், இதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோஃபரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவான். கிறிஸ்டோஃபர் ஒரு பாயிண்டில் வந்து சரி ஓகே இப்போ என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இவன் பண்ண அப்படியே சயின்டிஸ்ட் கம்முனே இருப்பான். உடனே இவனும் அந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு இந்த நாய் என்ன ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்ன உடனே எபிக் சன் அப்படின்னு சொல்லுவான். எபிக் சன்னா அதுதான் இறந்துச்சு, அதுலேருந்து வெள்ளம் வாங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். டென்ஷன் ஆனவனும் அப்படியே முறைக்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே முறைக்காதீங்க, இது எபிக்சன் தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பானே. இப்போ இருறா உன்னை யாருன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வச்சு அவனை கடிக்க வச்சிரும். அதுவும் ஷாக் ஆகி செம்மையாக கத்த ஆரம்பிச்சிருவான் இவனும். உடனே இவன் கத்துற சவுண்டை வச்சுட்டு கோவம் சோயம் அப்படியே ஏஞ்சிப்பாங்க. இந்த ஏஞ்ச உடனே
இந்த திருப்பி சயின்டிஸ்ட்டை தான் காட்டுவாங்க. சயின்டிஸ்ட் வந்து, "டேய் நீ என்னென்ன ஸ்கெட்ச் போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. தெரியாதுன்னு நினச்சேன் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த ஓனர்ஸ்லாம் வந்த உடனே அவங்கக்கிட்ட உன்னை நான் எப்படி ஒப்படைக்க போகிறேன்னு மட்டும் பாரு" அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். தண்டர்னு ஒரே வார்த்தை தான் சொல்லுவான். உடனே அந்த தண்டர் வந்து அப்படியே பறந்து வந்துருமே எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு. இது எங்கடா போகுதுன்னு சொல்லிட்டு சாயும் கோவம் வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தண்டரும் வந்து அந்த லேசர் பீமை வச்சு நம்ம சயின்டிஸ்ட்டை போட்டு தள்ள ஆரம்பிச்சிரும். சயின்டிஸ்ட்டாக அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் ஷாக் அடிக்கிறதுல. 2 பேரும் மாற்றி மாற்றி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அடிக்கிற ஷாக்கில். ஸோ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு சாயும் கோவும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் எஸ்கேப் பிளான்லாம் போட்டு இவங்களாம் மாற்றி மாற்றி, "டேய் மரியாதையாக இதை ஸ்டாப் பண்ணு" அப்படின்னு சொன்னோடனே, "இல்லை நீ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுன்னு" மாற்றி மாற்றி ஆர்கியூ மட்டும் தான் பண்ணிப்பாங்களே தவிர யாரும் ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, இல்லை நம்ம ஒன்றா ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வெளில பார்த்தா அந்த 4 பேரும் நின்று, என்ன நடக்குது உள்ளே ஏதோ சண்டை போடுறாங்க போல், ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டிக்கு நம்ம எக்ஸிட்டு பிளான்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை போய் அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளேயா 2 பேரும் ஃபஸ்ட்டு நீ பண்ணு ஃபஸ்ட்டு நான் பண்ணுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம கோவம் சாயும் மாசாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த டோரெல்லாம் அப்படியே லேசரை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இவங்க பார்த்தா இங்கே சண்டை போட்டே இருப்பாங்க. சரி 1 2 3 சொல்லி நம்ம 2 பேருமே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, பார்த்தா இவங்க 2 பேரும் உடச்சிட்டு வெளில வந்துடுவாங்க. இவங்கள பார்த்தோன்னே சரி ஓகே நம்ம இதை அப்புறம் ஹேண்டில் பண்ணிவோம், ஃபஸ்ட்டு இவங்கள ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏஞ்சி நிற்பாங்க. நம்ம இதை பற்றி அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சயின்டிஸ்ட் டென்ஷன் ஆகி, "சாய் நான் உங்களை என்ன சொன்னேன், நீங்கள் உள்ளே இருங்கன்னு தானே சொன்னேன். இந்த ரிசர்ச் வந்து ஆல்மோஸ்ட் டன்னு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் அது வரைக்கும் உள்ளே பொறுமையாக ரெஸ்ட் எடுங்கன்னு தானே சொன்னேன், ஏன் இப்போ அவசரப்படுறீங்க" அப்படின்லாம் இவர் பாட்டுன்னு அப்படியே லாஜிக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவார். உடனே சாய்க்கு செம்ம டென்ஷன் ஆகி, "டேய் ஒரு தகப்பனை இப்படி உள்ளே வச்சுட்டு என் பொண்ணை வச்சு ரிசர்ச்சாக பண்ணுறா, இருடா உன்னை போட்டு தள்ளுறேன்னு" சொல்லிட்டு அப்படியே அடிக்க வருவாங்களே. பார்த்தா அந்த சைடு அந்த 4 பேரும் அவங்க கதவை உடச்சிட்டு அவங்க உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தோடனே, "இங்கே சண்டை போடாதீங்க யாரும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு, "ஆமா நீங்கள் யார்ரா புதுசாக இருக்கீங்க" அப்படின்னு கேட்டோடனே இவங்க 2 பேருத்தையும் சண்டை போடுறத பார்த்துட்டு அந்த 4 பேரும் அப்படியே அட்டாக் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக ஒரு பொசிஷனுக்கு போயிடுறாங்க. மாற்றி மாற்றி ஏதோ ஒரு மிருகம் மாதிரிலாம் அப்படியே மிமிக்ரி பண்ணிக்கிட்டு, "டேய் என்னடா நடக்குதுங்க" அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனுங்க யாரா காமெடி பேசுங்க. அப்புறம் தான் வந்து கோக் ரியலைஸ் ஆகும், இது அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த அந்த சிக்கன் நகட் விற்கிற அந்த குண்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, "ஆமாம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சாயும் ஷாக் ஆகும். "ஓஹோ நீங்கள் ஆள் கூப்பிட்டு வந்துட்டீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோஃபரா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். "டேய் எனக்கு கும்ஃபு தெரியும், அது தெரியும், இது தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஃபைட்டுக்கு தயாராவாங்களே. பார்த்தா அந்த ஃபைட் அப்படியே கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பீரியடு காட்டுவாங்க. பார்த்தா அந்த அந்த ஜேசனை வந்து அவங்க ஸ்கெட்சு போட்டிருப்பாங்கல்ல, பார்த்தா அவங்க போயிடுவாங்க 4 பேரும். பின்னாடி பார்த்தா அந்த சர்வெண்ட்டில் ஒருத்தன் வந்து அப்படியே பொண மாதிரி நிற்பான். "டேய் உன்னை உயிரோட புதைச்சாங்களே எப்படா ஏஞ்சி வந்த" அப்படின்னா, "இல்லை நான் உன்னை பழி வாங்கணும் தான் நான் ஏஞ்சி வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பேய் மாதிரி நிற்பான். உடனே அவன் கையில் இருக்க கத்தி எடுத்து ஒரே போடுவானே, "நீயாவது உலகத்தை மாற்றுறதாவது, உன்னால் இந்த உலகத்தெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது, நேச்சரை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு" சொல்லிட்டு அப்படியே கழுத்தை கட் பண்ணுறோம். "ஆமாண்டா என்னால் மாற்ற முடியாது, என்னால் மட்டும் இல்லை யாராலையும் இந்த நேச்சரையும் இந்த உலகத்தையும் மாற்றவே முடியாதுன்னு" சொல்லிட்டு அவனும் அப்படியே சொல்லிகிட்டே செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் செத்த பிறகு தான் இவன் என்ன பண்ணுவான், அந்த சர்வன்ட்டு, "இப்போ தான்டா நான் வந்த வேலையே முடிஞ்சுது, இதுக்கப்புறம் என்னாலையும் உயிரோடு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு அப்படியே செத்துருவான். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.